அரைச்சு வச்ச காலிஃப்ளவர் கிரேவி. இதுல நம்ம கடலை பருப்புலாம் போட்டு செஞ்சிருக்கோம். செம டேஸ்ட்டா இருக்கும் சாப்பாட்டுக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸர் ஜார்ல துருவின தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 பல் போல பூண்டு, 2 இஞ்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கடலை பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு தண்ணியில எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறேன். பிரியாணி மசாலா பொருள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது எல்லாமே எண்ணெயிலேயே நம்ம நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் தாளிச்சு எடுத்துக்கலாம். வச்சிருந்த கடலைப்பருப்பை இப்ப நான் அதுக்கு அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸா கடையாம அங்கங்க கடலைப்பருப்பு தெரியிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக வச்சிருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கடைசியாக கருவேப்பிலை தூவி கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோதான். செம டேஸ்டான தேங்காய் அரைச்சி ஊற்றின காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.